வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்பட்டது. எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. சரிங்களா? இதைய ஒரு ரெக்கமெண்டா நினைச்சிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்றது, பை செல் பண்றதெல்லாம் இங்க வேண்டாம். இதெல்லாம் பண்ண வேண்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை கத்துக்குங்க. நான் கொடுத்துட்டு இருக்கிற விஷயத்த ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து கான்செப்டுக்குள்ள போலாங்க. இப்போ நம்ம வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய சார்ட் வந்து ட்ரேடிங் வியூ. சரிங்களா? இந்த ட்ரேடிங் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெசிலிட்டி கொடுத்துருக்கான். ஸ்பெசிஃபிகேஷன் நிறைய இருக்கு. இந்த ஒரு சார்ட் அனலைஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த ஸ்டாக் உடைய பேலன்ஸ் ஷீட்டு, ரிசல்ட்ஸு, ஒவ்வொரு ஸ்டாக்குடைய டிஃப்ரெண்ட் எல்லா விஷயத்தையும் இதில் பார்க்க முடியும். ரொம்ப எளிமையாக கொடுத்துருப்பான். நம்ம ஒவ்வொரு செக்யூரிட்டி புரோக்கர்ஸ் கிட்ட ட்ரேட் பண்ணுறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சார்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதைய எல்லாம் பார்த்தோம்னால எல்லாத்துலேயும் இந்த அட்வான்டேஜ் இருக்காது. ஆனால் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ட்ரேடிங் வியூ சார்ட் தான் வந்து அதில் லிங்க் பண்ணியிருக்கானுங்க. சரிங்களா? இந்த குட்வில் ஆஞ்சில் இதை பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூவோட சார்ட் தான் அங்கே இருக்கும். அப்போது இவங்ககிட்ட தான் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ டைரெக்டாக நம்ம இவங்ககிட்டவே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்பெசிலிட்டி நிறைய கொடுத்துருக்கான். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்ம எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ட்ரேடிங் செட்டப்பு, ட்ரேடிங் வியூவில் சார்ட் செட்டப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம போய் ட்ரேடிங் வியூன்னு வெப் பேஜில் டைப் பண்ணிக்கிறோம். பண்ணோன்னு இந்த மாதிரி வருது இல்லைங்களா? நம்ம வந்து இதையே செலக்ட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் இருக்கக்கூடிய இந்த ட்ரேடிங் வியூ ட்ரேடிங் வியூ.comனு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? நம்ம அதையே சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரேடிங் வியூ அப்படின்னு இருக்குங்களா? அதையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதை சூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஆப்ஷனும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் இப்படி தான் வரும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆர்னு பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அதனால வந்து என்னோட இனிஷியலை காட்டிகிட்டு இருக்குது. இல்லாட்டி புதுசாக இருந்தீங்கன்னா வந்து சைன்இன்னு காட்டும். சரிங்களா? சைன்இன் அப்படின்னு சொல்லி காட்டும். சைன்இன்னு காட்டும்போது நீங்கள் வந்து அதை உங்கள் மெயில் ஐடி போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. சரிங்களா? மெயில் ஐடி போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அப்படியே வந்து சார்ட் வந்து உங்களுக்கு இந்த இந்த மாதிரி இனிஷியல் வந்திருக்குது பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஏதோ ஒரு உங்களோட இனிஷியல் போட்டு வந்துடும். ஓகேங்களா? அப்போ இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம் நாம. இந்த ப்ராடக்ட்ஸில் வச்சிங்கன்னா சூப்பர் சார்ட்னு சொல்லி வருது. சரிங்களா? இந்த சூப்பர் சார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக சார்ட்டுக்குள்ளே போயிடும். நம்ம ட்ரேடிங் பண்ணக்கூடிய சார்ட்டுக்குள்ளே போயிடும். வேணா இதை பார்க்கலாங்க. ஓப்பன் இன் லிங்க் இன் நியூ டேப் அதுக்கு போயிட்டோம். இன்னொரு சார்ட்டு இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. டைரெக்டாக வந்து சார்ட்டுக்குள்ளேயே போக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? நம்ம எதை பார்க்குறோம்னா அந்த சார்ட்டை வந்து டைரெக்டாக இது காட்ட ஆரம்பிச்சிட்டு இங்கே வந்து நம்ம எதை வேணாலும் டைப் பண்ணி மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம மறுபடியும் அதுக்குள்ளேயே போயிடுவோம். இந்த ப்ராடக்ட்ஸுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனர்ஸ்னு இருக்குது. சரிங்களா? இந்த ஸ்க்ரீனர்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸு, ETF, பாண்ட்ஸு, கிரிப்டோ காயின்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம வேணால் ஸ்டாக்கை கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸ்டாக்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷங்க. இங்கே வந்து எல்லா ஸ்டாக்கு வியூ ஆகும். ஒரு செகண்ட் பார்த்துப்போம். இந்த மாதிரி வியூ ஆயிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாக் இருக்குன்னு கேட்டிங்கன்னா யூஎஸோட ஸ்டாக் இருக்குது. இதோ யூஎஸோட ஸ்டாக் இருக்குது. நம்மளுக்கு இப்போ தேவைப்படுறது இந்தியாவோட ஸ்டாக்கு நம்ம எடுக்கணும் இல்லைங்களா? அப்போது இந்த யூஎஸ்ஸை டவுனராக கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்று இந்தியா இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்தியாவோட ஸ்டாக்ஸ் எல்லாம் இங்கே வியூவில் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொன்றா கொடுத்துருக்கா. ஓவர் வியூ கொடுத்துருக்கா, பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கா, எக்ஸ்டெண்ட் ஹவர்ஸு, வேல்யூஷனு, டிவிடெண்ட்ஸ்னு லைனாக கொடுத்துருக்கா. இன்கம் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட்டு, கேஷ் ஃப்ளோ, பெர்சர்ஸ்க்கு டெக்னிக்கல்ஸ்னு எல்லாமே இதில் கொடுத்து வச்சுருக்கா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஓவர் வியூங்கிற கான்செப்டில் உள்ள நின்றுருக்கு இப்போ. சரிங்களா? அதுக்கடுத்து இந்த ஓவர் வியூலேயே பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டாக்காக கொடுத்து வச்சுருக்கா.
ஒவ்வொரு ஸ்டாக்கு அதாவது இங்கேருந்து பாருங்கள் ப்ரைஸு சேஞ்ச் எவ்வளோ ஆயிருக்கு இன்னைக்கு, வால்யூம் என்ன ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீல் வால்யூம், மார்க்கெட் கேபிட்டல், ஒவ்வொரு கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலை பொறுத்து இதை கொடுத்துருக்கா. ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது வந்து ரிலையன்ஸு 21.26 ட்ரில்லியன், சரிங்களா. பிஇ ரேஷியோ கொடுத்துருக்கா, இபிஎஸ் கொடுத்துருக்கா, இபிஎஸ் டெல் க்ரோத் கொடுத்துருக்கா, எல்லா விஷயத்தையும் இங்கே கொடுத்து வச்சிருக்கா. மார்க்கெட் வந்து இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்கிறான்னு முதல் கொண்டு இங்கே கொடுக்குறா. ஓகேங்களா. இது அப்படியே வந்தீங்கன்னா இந்த மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் அப்படியே குறைஞ்சிட்டே வரும். பாருங்க, எல்லா ஸ்டாக்கும் இதில் கொடுத்து வச்சிருப்பா, எக்கச்சக்கமாக கொடுத்துருப்பான். அத்தனை ஸ்டாக்குமே இதில் இருக்கும். அதனால வந்து இப்படி நம்ம வந்து இதை வாட்ச் பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ்னு இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் இதில் போய் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக்கும் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்போ ரிலையன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 1558 ரூபா இருக்குது. நேற்று நடந்தது இதை கொடுத்துருக்கான். ஓகேங்களா. இங்கே வந்து 1 வீக்கோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறான். ஒரு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6% இன்க்ரீஸில் இருக்குது. 1 மந்த்துக்கும் அப்படி தான் போட்டிருக்கான். 3 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 12% வந்து 12.81% வந்து பாசிட்டிவாக கொடுத்துருக்கான். 3 மாதத்தில் வந்து இது அன்னைக்கு இருந்த ரேட்டை விட இன்னைக்கு இவ்வளோ பாசிட்டிவாக இருக்குதுங்கிறான். 6 மந்த் ஆவரேஜ் இதெல்லாம் ஒன்றா போட்டிருக்கான் பாருங்க. 3 மந்த்து, 1 மந்த்து, வீக்கு, ஒவ்வொரு ஆவரேஜ் கொடுத்துருக்கான். சரிங்களா. ஈல்டு கொடுத்துருக்கான். ஈல்டுங்கிறது வந்து கிட்டத்தட்ட அந்த டிவிடெண்ட் ஈல்டை சொல்கிறானுங்க. சரிங்களா. அதுக்கு அடுத்தது 1 இயர் பெர்ஃபார்மன்ஸ், 5 இயர் என்ன பெர்ஃபார்ம் பண்ணிக்குது, 10 இயரில் ஆல் டைமில் பார்த்தீங்கன்னா இது 9661 ரூபா. ஒரு ஷேர் வாங்கியிருந்தா ஆல் டைம் ஐயில் ஸ்டார்டிங்கில் வாங்கியிருந்தா 9661 ரூபா ப்ராஃபிட்டு அப்படின்னு சொல்கிறான். ஒரு நாளைக்கு 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வொலாட்டிலிட்டி இருக்குது, 1 மந்த்தில் என்ன வொலாட்டிலிட்டி இருக்குது முதல் கொண்டு எல்லாம் தனித்தனியாக பிரித்து பிரித்து கொடுத்துருக்கான். அப்போது நம்ம அனலைஸ் பண்ணுறது கூட இதில் பண்ணிக்க முடியும். சரிங்களா. அனலைஸ் பண்ணுறது கூட இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான். இது வந்து ஓவர்வியூவில் அப்படி போக பெர்ஃபார்மன்ஸில் இப்படி கொடுத்துருக்கான் இல்லைங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து ஒவ்வொன்றா கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே கிளிக் பண்ணிக்கிட்டால் மாறிடுவான். இப்போ ரேட் வைஸில் இங்கே கிளிக் பண்ணால் அந்த டவுன் ஏராக கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா. ஷார்ட் டெசெண்டின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ இந்த ஒரு 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 மாதமாக எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க இந்த இது அப்படியே மாறிடும். பாருங்க ஒவ்வொரு லைனாக ஒரு ஸ்டாக்காக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் பெர்ஃபார்ம் பண்ணது யார் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு கம்பெனி விவிமெட் லேப்ஸ் லிமிட்டட்னு சொல்லி அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கம்மியாக தான் இருக்குது ப்ரைஸு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்திலேயே 312% மாறி இருக்குது. சரிங்களா. 312%ங்கிறது கிட்டத்தட்ட இதை கிளிக் பண்ணால் சார்ட்டுக்குள்ளே டைரெக்டாக போயிடும். சரிங்களா. இது மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா சார்ட்டுக்குள்ளே டைரெக்டாக போயிடும். பார்த்தீங்களா, காட்டுது இல்லைங்களா. கிளிக் பண்ணால் சார்ட்டுக்கு போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 312% 1 வீக்கில் கொடுத்துருக்கா. அப்போ ஒரு வாரத்துலேயே வந்து 3 டைம்ஸ் மாறி இருக்கா அப்படின்னு சொல்ல வர்றது அது. இல்லைங்களா. இது என்ன விவிமெட் லேப்ஸ் நம்ம சார்ட்டில் செக் பண்ணுவோமே. பிபி மெட் லேப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கா. 1 ஹவரில் போடுறோம். இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஐபிஓ விட்டுருக்கா. ஓப்பன் ஆனவங்க கீழே வந்திருக்கா. சரிங்களா. ஓப்பன் ஆன ப்ரைஸ் வந்து கீழே ஓப்பன் பண்ணியிருப்பான். அதுதான் நல்லா மேலே வந்த மாதிரி காமிச்சிட்டு இருக்கான். இதில் அனலைஸ் பண்ணலாம். நம்ம வால்யூம் இருக்குதா இல்லையாங்கிறது பூரா நம்ம தனியாக போய் பார்த்துக்கணும் எல்லாமே. பாரு ரீகல் நம்ம ஒன்று கொடுத்துருக்கா 43 ரூபாயில இருக்குது. இருங்க நம்ம பார்த்த மாதிரி ஸ்டாக் ஏதாச்சும் இருந்துன்னா இங்கே செக் பண்ணுவோம். அப்போ இதெல்லாம் சின்ன ருபீஸ்லேருந்து வர்றது தான். சின்ன 1 ரூபா 2 ரூபாயிலேருந்து மூவ்மெண்ட் ஆகுறது தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மந்த்லி இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கேன்னா இப்போ வரைக்கும் இது ஏதோ ஸ்டாக் பார்ப்போம். கிரிராஜ் கிரிராஜ்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. 224 இருக்குது. 100% வந்து 1 மந்த்தில் அவன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் இல்லைங்களா. கிரிராஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்தில் 100% பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறதா காட்டுறான் அவன். நம்ம அதையே செக் பண்ணி பார்ப்போம். கிரிராஜ் 1 மந்த்தில் அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ்னால் நீங்கள் பார்த்துக்குங்க.
இது டிசம்பர் லாஸ்ட்டில் இருக்க நாம. அப்போ டிசம்பர் ஸ்டார்டிங்கில் என்ன கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதோ டிசம்பர் லாஸ்ட், இது டிசம்பர் மந்த்து. இன்னைக்கு இது டேட்டில் இங்கே இருக்கோம், 24ல் இருக்கோம், 25ல் இருக்கோம். இந்த டிசம்பர் ஸ்டார்டிங்கில் இருந்த ரேட்டை பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்திருக்கான். இப்போ 220 ருபீஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கான். கரெக்டுங்களா? இந்த ரேட்ஸ் இருக்கிற ரேட்டு. அப்போ 220ங்கும் போது அப்படியே வந்து அமௌண்ட் டபுள் ஆயிருக்கு ஒரு மாதத்தில். அப்படியே மேலே போயிருக்கு. ஆனால் அதே மாதிரி கீழே வந்திருக்கான் பாருங்க முன்னாடி. இதையெல்லாம் அனலைஸில் பண்ணிக்க முடியும், அதுக்கு தான் சொல்ல வந்துட்டுருக்கேன். இதனோட ட்ரேடே ரொம்ப லோயஸ்ட் ட்ரேடாக தான் இருக்கா, பெரிய ட்ரேடெல்லாம் கிடையாது. இதனோட சார்ட் பார்த்தீங்கன்னா வால்யூம் பெருசாக வால்யூம் ஆகாத சார்ட்டாக தான் தோணுது. பாருங்கள், 2023ல் இவன் 40 ரூபா 45 ரூபாயில் இருந்தவன் அது எங்கேயோ போய் போட்டு 700 வரைக்கும்லாம் போயிருக்கான். கவனிச்சு பாருங்க, 1005 ரூபா ஹை இது வரைக்கும் போய் போட்டு இப்போ கீழே வந்து 100 ரூபாய்க்கு வந்து போட்டு மறுபடியும் மேலே மூவ் ஆகிட்டு இருக்கான். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டாக்கையும் வந்து இதில் சூஸ் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. இப்போ இந்த ஸ்டாக் எடுக்கிறத தாண்டி நம்ம வந்து சார்ட்டை போய் அனலைஸ் பண்ணிட்டு வால்யூம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் அந்த ஸ்டாக்குள்ளேயே நம்ம போகணும். சும்மா எடுத்தாங்க ஒருத்தரும் உள்ள பூந்துட முடியாது. சரிங்களா? அப்போ இது 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 எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா வந்து நம்ம இங்கே செக் பண்ணிக்க முடியும். வேல்யூஷன் டிவிடெண்ட்ஸ் பாருங்கள், டிவிடெண்ட்ஸுக்கு போயிட்டீங்கன்னா இதில் எத்தனை விஷயம் கொடுத்துருக்கான்னு பாருங்க. இங்கே டாப் டிவிடெண்ட் கொடுத்துருக்கு யாரு? டிவிடெண்ட்ஸ் தான் இருக்கோம், ரைட்டு. இந்த ஃபினான்சியல் இயர் இந்த பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் 900 ருபீஸ் டிவிடெண்டாக கொடுத்துருக்கா. ஆனால் அதனோட ரேட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு நினைக்கிறேன். டிவிடெண்ட் yield பெர்சன்டேஜ் நீங்கள் கொடுத்துருக்கா. ஒரு பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தோட பர்சன்டேஜ். அப்போ 1.70 தான் கொடுத்துருக்கானவ. அப்போ இது பெரிய இதாக இப்போ பேங்க்லேயே 6% 7% கொடுக்குறாங்க போது ஷேர்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். அதில் நம்மளுக்கு அவுட்புட் வரணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட்க்கு ஈக்குவலாக வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அப்போ இதையே கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள், டப்பாரியான்னு ஒரு ஸ்டாக். இது டப்பாரியா டூல்ஸ் இல்லைங்களா? அந்த கட்டிங் பிளேடு ஸ்பேனர்ஸ்லாம் வரும்ல, அந்த கம்பெனி கிட்டத்தட்ட 451% டிவிடெண்டாக கொடுத்துருக்கான். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஃபண்டு, அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு, அது 14% கொடுத்துருக்கான். அதுக்கு அடுத்தது பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு, அது 16% கொடுத்துருக்கு. இதெல்லாம் ETF ஃபண்டுங்க. சரிங்களா? இதையும் வாங்கி வைக்க முடியும். இப்போ இந்த பவர் கிரிட் இருக்கு இல்லைங்களா? இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வச்சிருக்கான் அவன். அப்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா இன்ட்ரெஸ்ட்டாக தான் நம்மளுக்கு கொடுக்குறா. ஷேர் ரேட் பெருசாக ஏறுற மாதிரி தெரியாது இது. ஆனால் இன்ட்ரெஸ்ட் அவர் 16% வந்திருக்கு பாருங்கள். அடுத்தது ஐஆர்பி இன்விட் இதுவும் பார்த்தீங்கன்னா 12% கொடுத்துருக்கான். ஓ, இதெல்லாம் ஓரளவுக்கு கொடுத்துருக்கா. 10% 12% கொடுத்துருக்கு. இதுலலாம் அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைக்கலாம். பேங்க்கில் வந்து 6% கொடுக்குறான்னா இதில் 16% பெஸ்ட் தானே. இது ஆக்சுவலாக ஷேராக தான் ரன் ஆகிட்டு இருக்கும். நம்ம மார்க்கெட்லேயே வாங்கி விற்க முடியும், ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். அதனால் இதையும் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த என்னது பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது பிஜி இன்விட். சரிங்களா? அதை பாருங்கள், பிஜி இன்விட். இது ஒரு ஃபண்டு தான். 1 ஹவரில் பார்ப்போம். டெய்லியே வந்துக்குவோம், அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போது நம்ம கொடுத்தோம்னா உதாரணத்துக்கு கான்செப்ட் என்னென்னு பார்த்துக்குங்க. இது பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுல வந்து பார்த்து எதோ 76 ரூபா வரைக்கும் வந்திருக்கு இந்த 25th. அது நான் அருமையான பர்ச்சேஸ் டைம். இப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுறோம் அல்லது இந்த இடத்துல இருக்கிற இடத்துலயே பர்ச்சேஸ் பண்ணால் 90 ரூபாய்க்கு இருக்குது. சரிங்களா? 90 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணோம்னா இப்போ ஒரு 1000 யூனிட், இது வந்து ஷேர்ஸாக கணக்கு வராது, யூனிட்னு சொல்லுவோம். 1000 யூனிட் பர்ச்சேஸ் பண்ணால் கிட்டத்தட்ட 90 ரேஞ்சுக்கு பண்ணோம்னா எவ்வளோ வருங்க? 90,000 ரூபா வரும் இல்லைங்களா? நீங்கள் 90,000 ரூபா வரும்னு சொன்னீங்கன்னா இது 1 லேக்கே ரவுண்ட் பண்ணிக்கங்களேன். அப்போது இன்னொரு 100 யூனிட் சேர்த்து வாங்கலாங்களா? 100
110 யூனிட் சேர்த்து வாங்கலாம். 1100 யூனிட் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, 1 லேக் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு சொன்னால் அவன் இன்ட்ரெஸ்ட் மாதிரி கொடுக்குறான் இதைய. 1 லேக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு தான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக தான் கொடுக்குறான். அதாவது இயர்லி ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறான் ஒன்று. அப்போது இயர்லி ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட்டுங்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அதுதான் இப்போ இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம். நம்ம இந்த இதில் போய் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தோம் சரிங்களா. பேஜ் இன்விட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் பார்த்துங்க. 16.88% கொடுத்துருக்கோம். அப்போ 1 லேக் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா 16,800 நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக வந்திருக்கு. அதாவது 1100 யூனிட் இது எப்படி கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு குவார்ட்டருக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் பிரித்து பிரித்து கொடுத்துட்றான். அப்போ ஒரு வருஷங்கும் போது நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் அவுட்புட் வந்திருக்கு இந்த வருஷத்தில். கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபாய்க்கு குறைவில்லாமல் இருக்கிறாங்க. 10 ரூபா 12 ரூபாய்க்கு குறைவில்லாமல் வந்துட்டுருக்கேன். கிட்டத்தட்ட இது 3-4 வருஷமா நானும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். 3-4 வருஷம் இல்லை, அதோட குறைவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது அது ஒன்று ப்ராஃபிட் சரிங்களா. அதுக்கு அடுத்த ப்ராஃபிட் இதில் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக வந்துடுது. அடுத்து இப்போ 90 ரூபாய்க்கு வாங்குறீங்க. 90 ரூபாய்க்கு வாங்கும்போது இதனோட ரேட் இங்கிருந்து கொஞ்சம் மேலே 198 ரூபா 100 ரூபா போகும்போது இப்போ நம்மளோட 1100 யூனிட்னு வாங்குறோம் இல்லைங்களா, அந்த யூனிட்டோட மதிப்புமே மாறிடும். கரெக்ட்டுங்களா. இப்போ 90 ரூபா இருக்கும்போது 1100 1000 யூனிட்னு போட்டிங்கன்னா வாங்குனீங்கனாலும் 90 ரூபா இருக்குது. இது 100 ரூபாய்க்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டோட மதிப்பு 1 லேக் ஆகிடும். கரெக்டா 1 லேக் ஆயிரும். நம்மளுடைய இதுலேயும் வந்து அமௌண்ட் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிரும் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கிட்டத்தட்ட 16%. சரிங்களா, இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் தான். பேங்க் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறத விட டபுள் மடங்கு தான் கொடுத்துருக்குறோம். எஃப்டிலலாம் கொடுக்கறத விட நல்ல இன்ட்ரெஸ்ட். இதெல்லாம் சேஃபர் சைடாக பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடல. இது பெருசாக ரேட் டக்கு டக்குன்னு இறங்குமானா அப்படியெல்லாம் இறங்காதுங்க. அப்படியே கிராஜுவலாக பாருங்கள். இப்போ இந்த 25 பிப்ரவரிலேருந்தே பாருங்கள் 76 ரூபா வரைக்கும் வந்திருக்குது. இங்கெல்லாம் வரும்போது பர்ச்சேஸ் தாராளம் பண்ணி வைக்கலாம். மேலே போனது பாருங்க 98 ரூபா வரைக்கும் போயிருக்குது. இப்படி தான் ஆடிட்டு இருப்பா. கீழே வந்தால் பர்ச்சேஸ் பண்ணி வைங்க. யூனிட் சேர்ந்துட்டு இருக்கும் இல்லையா, 1000 யூனிட்டுக்கு 1100 200 சேர்ந்துட்டு இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணலாம். சரிங்களா, இந்த மாதிரி பழகிக்குங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிகளை இதில் ஈஸியாக பார்த்துக்கலான்னு சொல்ல வர்றேன். நம்ம பார்க்கக்கூடிய ட்ரேடிங் வியூ சார்ட்டில் ஈஸியாக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்தது வந்து இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்து நம்ம பார்த்துக்க முடியும். இந்த இப்போ நம்ம டிவிடெண்டை பார்த்தோம். டிவிடெண்டில் வச்சு நம்ம பர்சன்டேஜ் என்ன பர்சன்டேஜ் கொடுக்குறோன்னு செக் பண்ணிக்கலாம். இதில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா விஇடிஎல்லாம் ஓரளவுக்கு நல்லா அவுட்புட் கொடுத்துட்டார். இப்போ பாருங்க ஆர்இசிஎல் கொடுத்துருக்கான். ஆர்இசிஎல் ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கான் 6%. இதெல்லாம் பேங்க் டெஸ்ட் இல்லைங்களா. கோல் இண்டியா இவன் பாருங்க 5.5% கொடுத்துருக்கான். அப்போ ஒன்று ஷேர் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறத ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிவிடெண்டாகவும் வந்துடும். அந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேலேயே நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா, அந்த மாதிரி ஓஎன்ஜிசி கொடுத்துருக்கான். ஒரு நிறையா ஸ்டாக் வந்து நல்ல கம்பெனி ஸ்டாக்கே இருக்குது. அப்போ இந்த மாதிரி கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி போய் இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக எளிமையாக இருக்குது. மற்றதெல்லாம் போய் நீங்கள் தொலாவிட்டு இருக்கணும். இது இப்படி தொலாவ வேண்டியதில் ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்கான் இதுலேயே. இப்போ நம்ம என்ன பாட்டிருக்கோம், ஸ்டாக்ஸ் பாட்டர்ன் இதில் போய் இல்லைங்களா. இந்த ஸ்டாக்ஸ் பாட்டர்ன் அடுத்து ETF பாண்ட்ஸு தனித்தனியாக கொடுத்து வச்சிருக்கா. இது ஒவ்வொன்றா இந்த மாதிரி நம்ம பிக் பண்ணிக்க முடியும். சரிங்களா, அடுத்து இந்த கேலண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா எக்கானமிக் கேலண்டர்ஸ் இந்த ஏர்னிங்ஸ் அதாவது குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களா, அது தனித்தனியாக பார்த்துக்கலாம். நம்ம குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸு அனௌன்ஸ் பண்ணுறது பூரா இங்கே அப்போதைக்கு அப்போ அப்டேட் பண்ணுவான். நியூஸ் ஃப்ளோ, போர்ட்போலியோ. இந்த போர்ட்போலியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டம்மி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு அதில் கூட நம்ம ட்ரேட் பண்ண முடியும். தனி ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். இந்த கேலண்டர்ஸ் இயர்னிங்ஸ் தனியாக ஒன்று நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. இந்த ஃபண்டமெண்டல் கிராப்ஸ்னால் நிறைய விஷயம் உள்ள கொடுத்து ஒவ்வொன்றா காட்டுறேங்க உங்களுக்கு. இதுகளெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஈஸியாக நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆனது கேலண்டரு. இதில் வந்து என்னது இந்தியா, இது ஒவ்வொரு ஒவ்வொரு நியூஸ், ஒவ்வொரு கண்ட்ரியோட நியூஸு, டிசிஎம் ஹோல்டிங்ஸ் அது இதெல்லாம் கொடுத்துருக்கு. இந்த நியூஸ் கொடுத்துருக்காங்களா கேலண்டர்லாம், ரைட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த போர்ட்போலியோ சொன்னோம் இல்லைங்களா. அந்த போர்ட்போலியோவில் வந்து நம்ம ஒரு டம்மி அக்கௌண்ட் கூட க்ரியேட் பண்ணி நம்ம பேப்பர் ட்ரேட் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதில் பர்ச்சேஸ் பண்ணி வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். கிரியேட் மேனுவலின்னு கொடுத்துருக்கோம். அப்லோடு சிஎஸ்வி ஃபைல்ஸ் எந்தெந்த ஸ்டாக்ஸு, கிரியேட்டிவ் மேனுவலி, ஆட் ஃப்ரம் வாட்ச் லிஸ்ட்டு, நம்ம எந்த ஸ்டாக் வேணாலும் உள்ளே ஆட் பண்ணி ஒவ்வொன்றா நம்ம
இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் ட்ரேடா ஒரு இப்போ வாங்கி வச்சு 6 மாதம் கழிச்சு பார்த்து இதனோட அவுட்புட் என்ன போர்ட்போலியோ டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து நம்ம டோட்டலாக ஒவ்வொன்றா பார்த்துக்க முடியும். பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆட் ஃப்ரம் வாட்ச் லிஸ்ட் இதில் போனீங்கன்னா இப்போ நம்ம என்ன ஸ்டாக் இங்கே ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத தனித்தனியாக ஒரு ரெட் லிஸ்ட் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேமை கொடுத்து அதில் போட்டு எதாவது உள்ள நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா, வச்சுட்டு அதில் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இது அப்படியே பழக்கத்துக்கு கொண்டு வந்தோம்னா நம்ம இந்தியன் ருபீஸில் வச்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்தியன் ஐஎன்ஆர் ருபீஸ் அப்படின்னு வச்சு ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ண உள்ள கொண்டு போய்க்கலாம். இது வந்து பெஞ்ச் மார்க் வந்து இது கொடுத்துருக்கா. நம்ம வந்து எந்த ஸ்டாக் வேணுமோ உள்ள நம்ம போட்டு வச்சுப்போம். இப்போ ரிலையன்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ரிலையன்ஸ் ஸ்டாக் இருக்குது இல்லைங்களா, இப்போ இது வந்து அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடும். க்ரியேட் பண்ணுறதை கொடுத்தோம்னா லிஸ்ட்டுக்கு கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து நம்ம இதில் பழகுறதுக்கு எளிமையாக இருக்கும். சரிங்களா, இது இது கொஞ்சம் கொஞ்சமாக பழகுனோம்னா நம்மளுக்கு ஈஸியாக பாருங்க. இப்போ ரிலையன்ஸ் கொடுத்தோம், அது சம்மந்தமான விஷயம் பூரா உள்ள வர ரிலீஸ் ஃபண்டு இதெல்லாம் கொடுத்து கொண்டு வந்திருக்கிறான். டெய்லி கெயின் ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்துக்க முடியுது. இது வந்து போர்ட்போலியோவில். அடுத்தது வந்து இங்கே பாருங்க ஈல்டு கர்வ்ஸு ஆப்ஷன். ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயின் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். இது பாருங்கன்னா உள்ளே தனித்தனியாக கொடுத்து வச்சிருப்பேன் அவன். ஆப்ஷன் செயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காது. இது ரிலையன்ஸில் நிற்கிது. ஆப்ஷன் செயினில் போய் நம்ம நம்ம என்எஸ்சியில் பார்க்குற அதே மாதிரி ஆப்ஷன் இங்கேயும் பார்த்துக்க முடியும். சரிங்களா, ஸ்ட்ராட்டஜி பில்டரு இதுக்கு ஆப்ஷனுக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி செட் பண்ண ஷார்ட் காலு லாங் புட்டு ஷார்ட் புட்டு. இது வந்து ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி கிட்டத்தட்ட ஒரு 40 ஸ்ட்ராட்டஜி இருக்குது, நிறைய இருக்குது. அது போயிட்டே இருக்கலாம், நம்ம எத்தனை இது வேணாலும் செட் பண்ணலாம். ஆப்ஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் கொடுத்துருக்கான். இதுக்கு என்னென்ன ப்ரைஸு வாங்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத இதில் ஃபுல்லாக கொடுத்துருக்கா. இப்போது நம்மளுக்கு ப்ரைஸிங் போட்டு இதை வாங்கணுமா அப்படின்னா அதெல்லாம் வேண்டாங்க. 995 பர் இயரு. இது எஸ்என்சிஎல்லாம் போட்டுக்குது. ஆக்சுவலாக இந்த பிளான் தான் வச்சுருக்கேன். இந்த ப்ளஸில் 195 இதெல்லாம் பர் மந்த். சரிங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது இது என்ன யூஸ்னு பாருங்க நீங்கள். இப்போ இதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க. இந்த இந்த பிளான் எடுத்தோம்னா 2 சார்ட்ஸ் பர் டேப். அதாவது ஒரே ஒரே ஒரு விண்டோவில் வந்து 2 சார்ட் வைக்கலாம். 5 இண்டிகேட்டர் வரைக்கும் அலோட் பண்ணுறான். ஹிஸ்டாரிக்கல் பார்ஸ் இது மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்கான். இது வந்து இந்த அமௌண்ட்டுக்கு போனோம்னா 4 சார்ட் ஒரு டேபிள் வைக்கலாம். இது 8 சார்ட்டு, இது 16 சார்ட்டு. சரி, நீங்கள் இந்த 16 சார்ட் ஒரு டேபிள் வச்சு உங்களால் பார்க்க முடியுமா முதல்ல? அதாவது வேஸ்ட்டுங்க. ஒரு சிங்கிள் சார்ட் இருந்தால் போதும். அதாவது இதில் வந்து 2 சார்ட் ஒரு பர் டேபு கொடுக்குறா. ஆனால் ஃப்ரீ வெர்ஷனில் ஒரு சார்ட் கொடுக்குறா இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அது போதும். நம்மளுடைய மெத்தடு ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் வந்து ஃப்ரீ வெர்ஷனே போதுமானது. சரிங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 5 இண்டிகேட்டர் கொடுக்குறான். அதில் வந்து 2 இண்டிகேட்டர் மட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறான். நம்ம இண்டிகேட்டர் இங்கே யூஸ் பண்ண மாட்டோம். அப்படி போடணுன்னாலும் கூட 2 இண்டிகேட்டர் இங்கே யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். சரிங்களா, ஒரு சார்ட்டுக்கு 2 இண்டிகேட்டர் தான் அங்கே யூஸ் பண்ண முடியும். இது ப்ரைஸிங்கு ஒவ்வொன்றா வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குறான். சரிங்களா, இது நம்மளுக்கு பெருசாக வேண்டியதில்லை. அதுக்கடுத்து ஃபியூச்சர்ஸு வாட்ஸ் நியூ மெட்டா டேட்டா இது ஒவ்வொன்றா தனித்தனியாக கொடுத்துருக்கோம். ஒவ்வொன்றுலேயும் ஒரு ஃபியூச்சர் இருக்குது. ஒவ்வொன்றுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கா. நம்ம வேணால் சூஸ் பண்ணலாம், இல்லாட்டி விட்டுறலாம். ரொம்ப ஒரு சூப்பர் சார்ட் சார்ஜ்டு சூப்பர் சார்ட்ஸ். சார்ட்டில் எத்தனை மாதிரியெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குது அதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கா. சரிங்களா, மார்க்கெட் டேட்டா நியூ கம்யூனிட்டிக்கு போட்டிங்கன்னா இந்த லீஃபு ட்ரேடிங் ஐடியாஸுக்கு போய் பாருங்கள். குப்பையாட்ட கொடுத்து வச்சுருப்பானவன். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா. நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிங்கன்னா அதையும் கூட இதில் போஸ்ட் பண்ணலாம். எத்தனை ஸ்ட்ராட்டஜி கொடுத்து வச்சுருக்கான்னு வரீங்க. இதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியுமான்னு எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றும் ஒரு பேர் பாருங்க, ஏதோ ஒரு பேர் கொடுத்துருக்கா அப்படிங்கும்போது ட்ரேடிங் ஐடியாஸ், சாரி இது ஐடியாஸ் இது எடுக்க முடியாது. ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம், எல்லாமே வியூ பண்ண முடியும். அவனாக ஒவ்வொரு மாதிரி மெத்தடில் போட்டு எது ஏதோ பண்ணியிருக்கானுங்க. சரிங்களா, இப்போ உங்களால் நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணாலும் பண்ணலாம். அதான் வந்து இந்த மாதிரி பிரித்து பிரித்து கொடுத்துருக்கா. அது கீழே பாருங்க இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துருக்கான். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து நிறையா இண்டிகேட்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி பண்ணி கொடுத்து வச்சுருக்கானுங்க.
சரிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒரு இண்டிகேட்டர் கிரியேட் பண்ணி குடுக்குறாங்க. நீங்க இதில எந்த எந்த இண்டிகேட்டர் வேணாலும் எடுத்து நீங்க யூஸ் பண்ணலாம். பாருங்க இன்னும் குப்பையோடது பேஜ் டூ பேஜ் போயிட்டே இருக்குது. இல்ல 42 பேஜ் வரைக்கும் வச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ நீங்க சும்மா உதாரணத்துக்கு ஒரு இண்டிகேட்டர் ஏதோ ஒண்ணு போடுவோமே, போட்டு செக் பண்ணுவோமே நம்ம சார்ட்ல. எத போடலாம்? இது என்னது? அடாப்டிவ் எம்எல் ட்ரெய்லிங் ஸ்டாப். சும்மா செக் பண்றது தானே, போட்டு பார்ப்போம். அடாப்டிவ் ஓ சாரி நாம எங்க பார்த்துருக்கோம்? இண்டிகேட்டர்ல போய் எடுக்கணும். பார்த்துக்க. அங்கிருந்து வந்தோம்னா, நாங்க இங்க டைரக்ட்டா இண்டிகேட்டர்ல எடுக்கலாம். அந்த பேர டைப் பண்ணா போதும். அடாப்டிவ் அடாப்டிவ் எம்எல். இது எங்க அடாப்டிவ் மூவிங் ஆவரேஜ் வருது? எம்எல்னு வரணுமா? எம்எல் ஃபர்ஸ்ட் வருது பார்த்தீங்களா? அடாப்டிவ் எம்எல் ட்ரெய்லிங் ஸ்டாப் அப்படின்னு வருது. இது நாம கிளிக் பண்றோம். அந்த இண்டிகேட்டர் உள்ள வந்துருச்சு பாருங்க. புரிஞ்சுங்களா? அவ்வளோதான். இது இப்படித்தான் போகணுங்க. எந்த டைம் ஃப்ரேம் போட்டோம்னாலும் அது ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இதுலலாம் செட்டிங்ஸு ஏகப்பட்ட விஷயம் உள்ள குடுத்துருக்கு. அதெல்லாம் இண்டிகேட்டர்ல இத யூஸ் பண்ணாலும் சிக்கல் தான். இண்டிகேட்டரே வேண்டான்னு அத நான் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? இந்த மாரி அதுல குடுத்துருக்கிற இண்டிகேட்டர்ஸ் நம்ம எத வேணாலும் உள்ள கொண்டு வந்துக்க முடியும். சரிங்களா? இங்க குடுத்துருக்கிற இண்டிகேட்டர்ஸ் எத வேணாலும் உள்ள கொண்டு இது என்ன வந்து கல்மான் ஹுல் கிஜுன்னு ஒண்ணு குடுத்துருக்கான். இது ஒண்ணு போட்டு பார்ப்போமே. கல்மான் ஹுல் கிஜுன். பேரு பாருங்க என்னென்ன பேர் வச்சிருக்கான்னு. இண்டிகேட்டர்ஸ்ல போய் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, கல்மான் குல் கிஜுன். ஸ்பெல்லிங் தப்பா போட்டுங்களோ? ஹுல்லு ஹெச் கரெக்ட்டுங்களா? நம்ம தான் தப்பா போட்டோம். ஹுல் போட்டிருக்கோம். ஹுல் போடணும். ஆ இதோ இங்க இருக்குது பார்த்தீங்களா? கல்மான் ஹுல் கிஜுன் அப்படின்னு சொல்லியிருக்குது. நாம இந்த இண்டிகேட்டர் இங்க ஆட் பண்றோம். அந்த இண்டிகேட்டர் என்னமோ காட்டிட்டு இருக்குது தெரியுதுங்களா? இந்த அடாப்டிவ நம்ம பாஸ் பண்ணிடுவோம். அப்போ இந்த இண்டிகேட்டர் தான் கல்மான் ஹுல் கிஜுன்னு சொல்லி. அது என்னமோ காட்டுது. இதெல்லாம் வச்சு ஒவ்வொரு இண்டிகேட்டர் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த இந்த நேம டைப் பண்ணீங்கன்னாவே அங்க அந்த இண்டிகேட்டர் உள்ள போட்டுக்க முடியும். சரிங்களா? இது இங்க பாஸ் பண்ணிக்கலாம் வேண்டாம். அப்போ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் நிறைய கொடுத்துருக்கான்னு சொல்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. கம்யூனிட்டியில் ட்ரேடிங் ஐடியாஸு ப்ளஸ் இண்டிகேட்டர் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. ட்ரேடிங் ஐடியாஸ் தான் நிறையா வந்து இப்படி இப்படி இப்போ போயிட்டு இருக்குன்னு கொடுத்துருந்தானுங்க. பவர் ஆஃப் கம்யூனிட்டி. இது என்ன பவர் ஆஃப் கம்யூனிட்டி? இண்டிகேட்டர்ஸ் இதுலேயே எடுத்துக்க முடியும் நம்ம. அவனை பார்த்தா கொடுத்துருக்கானு இதெல்லாம். சரி ரைட்டு. மார்க்கெட்ஸ். மார்க்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் வேர்ல்டு மார்க்கெட்ஸு கண்ட்ரிஸ் ஒவ்வொரு கண்ட்ரிஸோட மார்க்கெட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணால் இந்தியா இருக்குது. இந்தியாவோட மார்க்கெட்டுக்கு போயிட்டு இந்தியா சம்மந்தப்பட்டது பூரா வந்துரு. ஜெர்மன்னா ஜெர்மனி. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியோட மார்க்கெட்டு இங்கே கொடுத்துருக்கா. அடுத்து நியூஸ் ஒவ்வொரு அதாவது ஓவர்வியூ கார்ப்பரேட் ஆக்டிவிட்டி எக்கனாமிக்ஸு நியூஸஸ்ஸு இந்த மாதிரி வந்து நியூஸஸும் எக்கச்சக்கமாக கொடுத்துருப்போம் இதில். இது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். நம்மளுக்கு எது தேவையோ அதை யூஸ் பண்ணலாம். இது பாருங்க ஆல் இண்டீசஸ் கொடுத்துருக்கா. வேர்ல்டு இண்டீசஸ் மேஜர் வேர்ல்டு இண்டீசஸ்னு கொடுத்துருக்கான். இப்போ மேஜர் வேர்ல்டு இண்டீசஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரியோட இண்டெக்ஸ் இருக்கு இல்லைங்களா? அது வரும். பாருங்க இங்கே லைனாக கொடுத்துருக்கா. மேஜர் வேர்ல்டு இண்டீசஸ் ஆசியன் கண்ட்ரி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கா. ஆசியா பசிபிக் மிடில் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா யூரோப்பு அமெரிக்கன்ஸு தனித்தனியாக கொடுத்து வச்சுருக்கா. இது ஆல் இண்டீசஸ்ஸு மேஜர் வேர்ல்டு இண்டீசஸ்ஸு இப்படி கொடுத்துருக்கா. இப்போது எல்லா கண்ட்ரியோட விஷயத்தையும் இங்கே பார்க்க முடியும். ஒரே இடத்துல நம்ம பார்த்துக்க முடியும். பாருங்க எல்லா மார்க்கெட்டும் இருக்குதுல்ல லைனாக வந்துட்டு இருக்கு. நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியும் இருக்குது பாருங்க. அந்த மாதிரி நிறைய வந்து நம்ம இந்த மார்க்கெட்டை பூரா பார்த்துக்க முடியும். இப்போ ஆல் இண்டியா இண்டீசஸ் போட்டோம்னா எல்லா கண்ட்ரியோடதும் இங்கே இருக்குது. சரிங்களா? எல்லா கண்ட்ரியிலும் இந்த ஸ்டாக் மார்க்கெட் இருக்கத்தான் செய்யுது. எல்லா கண்ட்ரியிலும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? ஒவ்வொரு ஒவ்வொரு ஜோனா போட்டு பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். மார்க்கெட்ஸு புரோக்கர்ஸு டாப் புரோக்கர்ஸ் யார் கார்பரேட்டு கம்பேர் புரோக்கர்ஸு இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கா. இந்த ஹெல்ப் சென்டரில் போனீங்கனாலும் நிறைய விஷயம் கொடுத்துருப்பானு உள்ள. ஹெல்ப் சென்டரில் போனீங்கன்னா பாருங்கள் இந்த டவுன்லோட்ஸில் டெஸ்க்டாப் ஆப் தனியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். மொபைல் ஆப் தனியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
நம்ம போய் வெப் பேஜில் பார்க்க வேண்டியதில்லை, ஆப்பாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டோம்னா தனியாக அதையே கிளிக் பண்ணால் அந்த ஆப்பில் இது பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் தானே அது, ஆப்பாக தானே வருது, அந்த மாதிரி பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய வசதிகள் இதில் கொடுத்துருக்கான். அப்போ இதையே நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம இது பார்க்குறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு. நம்ம இந்த வீடியோலேயே கண்டினியூவாக வந்து அந்த செட்டிங்ஸ் பார்க்க முடியுமான்னு தெரியல. சரிங்களா? அதை வேணா நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த பார்ட்டில் நான் போடுறேன். கண்டினியூவாக நான் அதையும் போட்டுட்டேங்க. ஏன்னா இது இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்ல வர்றதுக்கு தான் இது இவ்வளோ தூரம் கொடுத்துட்டு இருந்தேன். இனி இது பார்க்க வேண்டியதில் நம்ம டைரெக்டாக சார்ட் செட்டிங்ஸ் போயிடுவோம். அடுத்த வீடியோவில் சார்ட் செட்டிங்ஸ் பார்க்கலாம். இதை தெரிஞ்சுக்கங்க, ட்ரேடிங் வியூவில் எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இது எவ்வளவோ ஸ்பெசிலிட்டி இருக்குது. சரிங்களா? மற்ற எதுலேயுமே வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இந்த பார்ட் இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பார்ட்டில் வந்து இந்த சார்ட்டை ஃபுல்லாக செட்டப் எப்படின்னு பார்த்துக்கலாம். இதில் வந்து ஃபுல்லாக சார்ட்டில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதுன்னு பார்த்தோம். நம்ம அடுத்த சார்ட்டில் அடுத்த பார்ட்டில் வந்து சார்ட் செட்டப் முழுமையாக பார்க்கலாம். சரிங்களா? பொறுமையாக பாருங்கள், நிறைய ஐடியா கிடைக்கும். முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் இது புரியும் எத்தனை விஷயம் உள்ளே கொடுத்துருக்காங்க. அதனால் ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணுறவங்க வந்து ஓவராலாக வந்து சார்ட் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து இதை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமையும் இருக்கலாம். சில விஷயம் தெரியாமல் இருக்கலாம், உள்ளே போய் தொலாவி இருக்கலாம். புதுசாக இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கொடுத்துருக்கேன். பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. சரிங்களா? என்னோட சேனலில் வந்து டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கு. அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடன் அப்டேட் கொடுத்துட்ருப்பேன். ஓகேங்களா? இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷங்க. நன்றி, வணக்கம்.